गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, श्रीहरये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः, गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिम् इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय, ओं नमो भगवते वासुदेवाय, ஸ்ரீஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, மேஷ மாதம், சித்திர மாதம், கிருஷ்ணபக்ஷம், சப்தமி திதி, உத்தராஷாட நட்சத்திரம், அமிர்த யோகம். இப்பேற்பட்ட இன்னைக்கு புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 13வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் 12வது தசகத்தில் பார்த்தோம். நாராயண பட்டத்திரி ஹிரண்யாக்ஷன் அவனுடைய அவதாரத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக அதை சொன்னாள். பூமியை எடுத்துட்டு
அவன் கீழே ஒளிச்சு வைக்கிறதுக்காக கீழே கொண்டு போனான். அப்போது அந்த பூமியை உத்தரணம் பண்ணி எடுத்துன்னு வரதுக்காக சுவாமி ஒரு வராகாவதாரம் எடுத்தாள். அந்த வராகாவதார கதையினுடைய 2ஆம் பாகம் இந்த 13வது தசகத்தில் இருக்குது. ஹிரண்யாக்ஷனுக்கும் பகவான் வராகமூர்த்திக்கும் சண்டை நடந்தது. அதை இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறாள் பட்டத்திரி. ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே 13 தசகம் ஹிரண்யாக்ஷ யுத்தவர்ணனம். ஹிரண்யாக்ஷம் தாவத்வரத பவதன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜஜங்கா பரிமிதே பவத்பக்தோ கத்வா கபடபடுதீஹ நாரதமுனிः शनैरुचे नन्दन् தனுஜமபி நிந்தன் தவபலம். முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், கொடிய அசுரனான இரண்யாக்ஷன் ஹே வரதன்னு கூப்பிட்டாள் குருவாயூரப்பனை பார்த்து. ஏ குருவாயூரப்பா, ஒன்றை தேடின்னு இருந்தானாமே. அந்த பிரளய ஜலம், அத்தனை பெரிய பிரளய ஜலம் சுவாமியினுடைய முழங்கால் மட்டும்தான் இருக்குது. அப்படி முழங்கால் மட்டும் இருக்கப்பட்ட நிஜ ஜங்கா பரிமித்தேங்கிறாள். ஜங்கம்னா முழங்கால். அந்த ஜங்கம் முழங்கால் மட்டும் இருக்கப்பட்ட பிரளய ஜலம் இருக்கே, அதுக்குள்ளே அவன் தேடின்னு இருந்தான். ஹிரண்யாக்ஷம், எப்பேற்பட்ட ஹிரண்யாக்ஷன் நாள்? சரந்தம் ஹிரண்யாக்ஷம் அன்வேஷணபரம் ஹிரண்யாக்ஷம், ஒன்றை தேடின்னு இருந்தானாமே. பவது அன்வேஷண பரம், நீ எங்கேன்னு தேடின்னு இருந்தான் அவன். அப்பொழுது நாரதர் பவத் பக்தோ கத்வா கபட படுதீஹி நாரதமுனி. நாரதர் திரிலோக சஞ்சாரி. அவருக்கு ஏதான ஒரு கோல் வச்சுட்டு தான் போகிறவர். எப்படியாலும் பகவானால் இந்த இரண்யாக்ஷனுக்கும் பகவானுக்கும் சண்டை ஏற்படணுங்கிற ஒரே எண்ணத்தோடு கூட, அப்போ தான் அவனை வதம் பண்ண முடியுங்கிறதுனால அவனை பிரசம்சித்து சொல்கிறார் கபட்டமாக. அதனால தான் இங்கே சொல்கிறாள் பட்டதிரி, கபட படுதீஹி நாரதமுனி. யாப்பேற்பட்ட நாரதமுனி? பவத் பக்தா, உன்னுடைய பக்தன் பரம பாகவதரார் நாரத சுவாமி. ஆனால் அவர் கபட படுதீஹி, ரொம்ப கெட்டிக்காரர். எப்படியெல்லாம் வாய் சாலகமாக பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியும் அவருக்கு. அதனால் ஹிரண்யாக்ஷனை போய் என்ன சொன்னார்? ஷனைருச்சே நந்தன்னு, அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணார். ஹிரண்யாக்ஷனை உன்னை போல உண்டாப்பான்ட்டு. நிந்தன்னு தவபலம், பகவானுடைய வராவதாரம் எடுத்த சுவாமியினுடைய பலத்தை நிந்திச்சாராம். பலமே இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அப்படி அவனை உற்சாகப்படுத்தி விட்டு சண்டை போட வைக்கணுங்கிறதா அவருடைய எண்ணம். அதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொன்னால், எந்த ஹிரண்யாக்ஷன் பிரளய ஜலத்தில் பூமியானது மூழ்கி போயிருக்கிறத அப்படி அந்த பகவானை போய் தேடின்னு இருந்தாலாம். எந்த பகவான் அந்த பூமியை எடுத்துட்டு வெளியில் கொண்டு வர போகிறாரோ அவரை சண்டை போடணுங்கிறதுக்காக. ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவத் அன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே. பயசின்னா தண்ணியிலேன்னு அர்த்தம். பிரளய ஜலத்தில் தேடின்னு இருந்தானாமே. பவத் பக்தோ கத்வா, இந்த சமயத்தில் நாரத சுவாமிகள், உன்னுடைய பக்தனான நாரத சுவாமி அங்கே போய் கபட படுதீஹி நாரதமுனி ஷனைஹி ஊச்சே, மெதுவாக சொன்னாள். ஷனைஹின்னா மெதுவான்னு அர்த்தம். மெதுவாக ஸ்லோவாக அவன் காதில் போய் சொன்னார். நந்தன்னு, அவனை தனுஜன் நந்தன்னாள். அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணார், உன்ன மாதிரி பலசாலி உண்டான்ட்டு. அப்பி நிந்தன்னு தவபலம், ஒன்றை ஸ்லாகிச்சு சொல்லாமல் இகழ்ந்து சொன்னாராமேன்னு முதல் ஸ்லோகத்தில் சொன்னாள். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவத் அன்வேஷண பரம் சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜஜங்கா பரிமிதே. பவத் பக்தோ கத்வா கபடபடுதீஹி நாரதமுனி ஷனைருச்சே நந்தன்
தனுஜமபி நிந்தன்னு தவபலம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், சமாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதீம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதः நதன் क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथो भवन्तं सम्प्रापत् धरणिधरम् உத்யந்தம் உதகாத்து. அப்பொழுது நாரத சுவாமியினால் உந்தப்பட்ட அவன் என்ன பண்ணான்னால், ச மாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதீம் இதி. நாரத சுவாமி அவன்கிட்ட கலகத்தை கலப்பி ஒண்ணுங்கிறதுக்காக இந்த விஷ்ணு இருக்காரே மகாவிஷ்ணு, அவர் பெரிய மாயாவி, அவர் வேற ஒரு ரூபத்தை போட்டுண்டு ஒரு பன்றியாக ரூபம் எடுத்துட்டு வராவதாரம் எடுத்துன்னு இங்கே வந்திருக்காள். வந்து இந்த பூமியை திருடின்னு போகிறதுக்காக வந்திருக்காள்ப்பா, ஜாக்கிரதை, அது உன்னோட பூமி, அது உங்கள்கிட்டேருந்து அபகரிச்சுட்டு போகணுங்கிறதுக்காக அந்த விஷ்ணு இங்கே வந்திருக்கார், இந்த மாயாவி. ச மாயாவி விஷ்ணு ஹரதி, என்னத்தை ஹரதி, வசுமதீம் ஹரதி, பூமியை திருடின்னு போகிறார் அவர். பவதீயாம் வசுமதீம், நான் உங்களுடைய சொத்து அந்த பூமி, அதை அவன் திருடின்னு போகிறதுக்காக வந்திருக்கார் இந்த விஷ்ணு. பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி, இது பெரிய கஷ்டம் கஷ்டம்ப்பா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொன்னாலாம் நாரத முனி. தேனா அபிகதிதா, அப்படி சொன்னோடனே நதன் குவாசௌ குவாசௌ, நதன்னுனா சத்தம் போட்டான்னு அர்த்தம். அப்போது இந்த ராட்சசன் ஹிரண்யாக்ஷன் சத்தம் போட்டானான் நதன்னு. குவாசௌ குவாசௌ, எங்கே எங்கே அந்த ஹரி, எங்கே அந்த ஹரின்னு கேட்டானான். ச முனினா தர்ஷித பதா, அப்போ நாரத சுவாமி காமிச்சு கொடுத்தாள், இதோ பாரு, அந்த அந்த வராகமூர்த்தி சாக்ஷாத் மாயாவி மகாவிஷ்ணு வராவதாரம் எடுத்துட்டு பூமியை மூக்குனால் தூக்கிண்டு இதோ தண்ணியிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கார் பாருன்னு காமிச்சு கொடுத்தாள். பவந்தம் சம்பிராபத்து தரணிதரம் உத்யந்தம் உதகாத்து, உதகாத்து உத்யந்தம், தண்ணியிலேருந்து அதை மெதுவாக தூக்கிண்டு வெளியில் நீங்கள் வர சமயத்தில் உங்களை காமிச்சு கொடுத்தாள். அப்போ பார்த்தான், பூமியை தூக்கின்னு சுவாமி வரத்தை பார்த்தான் அவன். ஹிரண்யாக்ஷன் கோபம் வந்தது அவனுக்கு. அது இந்த ஸ்லோகம். ச மாயாவி விஷ்ணு ஹரதி பவதீயாம் வசுமதீம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபிகதிதः நதன் क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथः भवन्तं सम्प्रापत् धरणिधरम् उद्यन्तमुदकात्. அடுத்த ஸ்லோகம். अहो आरण्योऽयं मृग इति हसन्तं बहुतरैः दुरुक्तैर्विध्यन्तं दितिसुतम् अवज्ञाय भगवन् महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा पयोधावाधाय प्रसभमुदयुङ्क्था மிருதவிதௌ. அப்போ சொன்னாள், இந்த துஷ்டனான ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான், உன்னை பார்த்தான், நீ வெளியில் வரத்தை பார்த்தான். ஹே பிரபோ குருவாயூரப்பா, நீ வராகாவதாரம் எடுத்துன்னு வெளியில் வரத்தை பார்த்தான். பார்த்துவா, ஆரண்யா மிருகா, இது என்ன காட்டு மிருகம்லாம் வருதுன்னு சிரிச்சானாம். இது ஹசந்தம், இப்படி சிரிச்சானாம் உன்னை பார்த்து. இது என்ன சுவாமிங்கிறேலே, இது என்ன வெறும் காட்டு பண்ணி வந்துருக்கீங்கன்னு சிரிச்சான். சிரிச்சுட்டு பலவிதமான துஷ்ட வார்த்தைகள்னால உன்னை விஷானாமே. பகுதரைஹி துருக்தைஹி வித்யந்தம், வித்யந்தம் பகுதரைஹி துருக்தைஹின்னாள். அப்படியே காதுக்கு நாராச்சமாக அப்படியே குத்துற மாதிரி இருக்குது சொற்கள். அப்பேற்பட்ட விஷமான சொற்கள்னால உன்னை விஷானாமே. திதிசுதம், திதியினுடைய புத்திரன் தைத்தியன் அந்த ஹிரண்யாக்ஷன், அவன் ராட்சசன், கொடிய ராட்சசன், உன்னை பார்த்து பரிஹசிச்சு உன்னை உன்னை துளி கூட
உனக்கு மரியாதை கொடுக்காமல், அவஜ்ஞாயன்னா உனக்கு மரியாதை கொடுக்காமல் அவன் என்ன பண்ணான், ஏ பிரபோ பகவன்னு தம்ஷ்ட்ரா சிரசி ஸ்திதாம். அப்போ என்ன மஹீம், அந்த மஹீம்னா அந்த பூமி இருக்காளே, அந்த பூமியை உன்னுடைய மூக்குனால் தூக்கிந்து, தம்ஷ்ட்ரா சிரசி, உன்னுடைய தித்துப்பல் இருக்கே, அந்த தித்துப்பல்னால் அதை அப்படியே அதை தூக்கின்னு வந்த பூமியை, அதை மெதுவாக அவள் எப்படி இருந்தா, அவள் ரொம்ப பயந்துன்னு இருந்தா. சகிதாம் திருஷ்டுவா, சகிதாம்னா ரொம்ப பயந்துன்னு இருந்தாள்னு அர்த்தம். அந்த பயந்துன்னு இருந்த அந்த பூமியை மெதுவாக எடுத்து என்ன பண்ண, பயோதௌ ஆதாய, பயோதவ்னா தண்ணி மேலே எடுத்து மெதுவாக வச்சேன். ஸோ தட் அது அந்த பூமியானது அப்படியே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கட்டும் பிரளய ஜலத்தில்ன்ட்டு அதை மெதுவாக வச்சுவிட்டு, நீ சண்டை போடுறதுக்காக நீ தயாரானியே, நீ சண்டை போடுறதுக்காக தயாராகினால் பயோதௌ ஆதாய பிரசபமுதயுங்தா மிருதவிதௌ, மிருதவிதௌ சண்டை போடுறதுக்கு தயாராக நீ நீ ஆரம்பிச்சியே நாள். இந்த ஸ்லோகம் அது. அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர்வித்யந்தம் திதிசுதமவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ட்ரா சிரசி சகிதாம் ஸ்வேன மஹசா பயோதௌ ஆதாய பிரசபமுதயுங்தா மிருதவிதௌ. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி, இந்த ராட்சசன் கதையை தூக்கின்னு வந்தான், அப்பொழுது நீ உன்னுடைய கதையினால் அவன் கதையை அடிச்சியே அப்படின்னு அந்த வைபவத்தை வர்ணிக்கிறாள் அடுத்த ஸ்லோகத்தில். கதா பாணௌ தைத்யே துவமபி கிரஹீதோன்னத கதோ நியுத்தேன கிரீடன் घट घट रवोद्घुष्टवियता ரணாலோகௌத்சுக்யான் மிலதி சுரசங்கே द्रुतममुं நிருந்தியா சந்தியாதः பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. அப்போது என்னாச்சுன்னாள், கதாபாணௌ தைத்தியே, அந்த ராட்சசனான இந்த ஹிரண்யாக்ஷன் கதாபாணௌ கையில் கதையை தூக்கிந்து உன்னை அடிக்கிறதுக்காக வந்தான். அப்போ நீ என்ன, துவமபிஹி கிரஹீதோ உன்னத கதா, நீயும் கதையை தூக்கின, கதையை தூக்கி அவனை அடிக்கிற கதையில் அடித்ததை நிறுத்தின. அது பெரிய சப்தம் கேட்டுது. நியுத்தேன கிரீடன்னு, இந்த உன்னுடைய கதையும் அவனுடைய கதையும் ஒன்று அடிச்சுட்டு விளையாடித்து. அப்பொழுது பெரிய சத்தம் கேட்டுது, ரவான சத்தம். கட கட ரவோத்குஷ்டவியதா, பெரிய சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு யாரெல்லாம் வந்தா, ரணா லோகௌத்சுக்யானு, இந்த சண்டையை பார்க்கணுங்கிறதுக்காக, இதெல்லாம் இந்த பேர்பட்ட சண்டை நடக்கிறது, இந்த சண்டையை பார்க்கணும், டிக்கெட் இல்லாமல் பார்க்கலாங்கிறதுக்காக. ரணா லோகௌத்சுக்யான் மிலதி சுரசங்கே துருதமமும், சுரசங்கம் தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து பார்த்தாலாம், இப்பேற்பட்ட பெரிய சண்டை நடக்கிறது பார்க்கணும் டிக்கெட் இல்லாமன்னுட்டு. ரணாலோகௌத்சுக்யான் மிலதி சுரசங்கே துருதமமும், அவனை சீக்கிரமாக அவனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவனை அடித்து அந்த ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட. துருதமமும் நிருந்தியாக, துருத்தம்னா சீக்கிரம்னு அர்த்தம். துருதமமும் நிருந்தியாக, சீக்கிரம் அவனை வதம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு கூட நீ என்ன பண்ண, சந்தியா அத்தः பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. பிரம்மாவானவர் உங்கள்கிட்ட சொன்னாள், சீக்கிரம் அவனை நீங்கள் வதம் பண்ணணும்ட்டு பிரம்மா உங்கள்கிட்ட சொன்னாலாமே. என்ன, இருட்டாயிட போகிறது, சந்தியாத்தா பிரதமம் நாள், உனக்கு சந்தியா காலம் வந்தால் ராட்சசாளுக்கு தான் பலம் ஜாஸ்தி இருட்டில், அதனால் சந்தியா காலம் வருது, சந்தியா காலத்துக்கு முன்னாடி நீங்கள் வதம் பண்ணணும் சீக்கிரம் ஹே பிரபோன்ட்டு நாரத சுவாமி கத்தினாராமே உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். நிருந்தியா சந்தியாத பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே, தாத்ரானா பிரம்மாவனால, சந்தியாத பிரதமமிதி
சந்தியா காலம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அவனை வதம் பண்ணுங்கிறதாக உங்களை ஊக்குவிச்சாரே தன் பிரம்மான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். கதாபாணௌ தைத்யே துவமபிஹி கிரஹீதோன்னத கதோ நியுத்தேன கிரீடன் घटघटरवोद्घुष्टवियता ரணாலோகௌத்சுக்யான் மிலதி சுரசங்கே த்ருதமமும் நிருந்தியா சந்தியாதः பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். அப்பொழுது அந்த சண்டையை வர்ணிக்கிறாள். கதோன்மர்தே தஸ்மின் தவ கலு கதாயாம் திதிபோ கதாகாதாத் பூமௌ ஜடிதி பதிதாயாம் அஹபோ மிருதுஸ்மேராஸ்யஸ்த்வம் தனுஜகுல நிர்மூலனச்சணம் மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருச்சிஷே. ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள் பட்டத்திரி. அப்பா, நீ இந்த கதையினால் நீங்கள் 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கதையால் சண்டை போட்டுருந்தேள். கதோன்மர்தே தஸ்மின், அப்படி கதையலால் சண்டை போட்டுருக்கிற சமயத்தில் தவகலு கதாயாம், அப்போ என்ன ஆச்சு, அந்த ராட்சசன் திதிபுவா கதா காத்தாத்து, அவன் அடித்த அடியில் அந்த இரண்யாக்ஷன் உங்களுடைய கதையில் அடித்த பொழுது அப்போ உங்களுடைய கதை என்னாச்சு, ஜடிதி பூமௌ பதிதாயாம். ஜடிதினா சீக்கிரம்னு அர்த்தம். ஒரேடியா திடீர்னுட்டு என்னாச்சு, பூமௌ பதிதாயாம், கீழே விழுந்துடுத்து உங்களுடைய கதை. ஹே பிரபோ, நீங்கள் கதை இல்லாமல் இருந்தே அவன் கதையை வச்சு உங்களை அடிக்கிறதுக்கு வந்தான். அப்போ என்ன பண்ணேன், துவம் மிருது ஸ்மேராஸ்யா, நீங்கள் பயப்படாமல் உங்களுடைய புன்சிரிப்பாக சிரிச்சேள். சிரிச்சுவிட்டு என்ன பண்ணேள், அது எப்பேற்பட்டவர் நீங்கள், உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்கள் அந்த தனுஜ குலம், ராட்சச குலமான இந்த ராட்சசனை கொல்ல போகிறேன். தனுஜ குல நிர்மூலன சணம், நீங்கள் அவனை சண்டை போட்டு அவனை வதம் பண்ணுறதுல கெட்டிக்காரர் நீங்கள். அதனால் என்ன பண்ணேள், மகாசக்கரம் ஸ்மிருத்வா, உடனே மனசில் தியானம் பண்ணிட்டேள், இந்த சுதர்சன சக்கரத்தை தியானம் பண்ணிட்டேள். உடனே சுதர்சன சக்கரம் ஓடி உங்கள் கைக்கு வந்தது. அப்போ கரபுவி ததானஹா, உடனே உங்கள் கையில் அந்த சுதர்சன சக்கரம் வந்து சேர்ந்தது. அதால் அப்போ நீங்கள் ருருச்சிஷே, கையில் பிரகாசம் பொருந்திய அந்த சுதர்சன சக்கரத்தை நீங்கள் வச்சுட்டுருக்கிறது உங்களுக்கு ஜாஜ்வல்யமாக நீங்கள் பிரகாஷேலியே குருவாயூரப்பா. வராகமூர்த்தியான நீங்கள் கதை கையை விட்டு நழுவி கீழே விழுந்தால் கூட அந்த சக்கராயுதத்தை வச்சுருந்து கையில், அதனால் பிரகாஷிச்சேலுங்கிறாள். கதோன்மர்தே தஸ்மின் தவ கலு கதாயாம் திதிபுவோ கதாகாதாத் பூமௌ ஜடிதி பதிதாயாம் அஹபோஹோ மிருதுஸ்மேராஸ்யஸ்த்வம் தனுஜகுல நிர்மூலனச்சணம் மகாசக்ரம் ஸ்மிருத்வா கரபுவி ததானோ ருருச்சிஷே. இப்பொழுது இந்த 5 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே 13 தசகம். ஹிரண்யாக்ஷ யுத்தவர்ணனம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரத பவதன்வேஷண பரம். சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே. சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே. சரந்தம் சாம்வர்த்தே பயசி நிஜ ஜங்கா பரிமிதே. பவத்பக்தோ கத்வா கபடபடுதீः நாரதமுனி. பவத்பக்தோ கத்வா கபடபடுதீः நாரதமுனி.
भवद्भक्तो गत्वा कपटपटुधीः नारदमुनिः शनैरूचे नन्दन् धनुजमपि निन्दं स्तव बलम् शनैरूचे नन्दन् धनुजमपि निन्दन् स्तव बलम् शनैरूचे नन्दन् धनुजमपि निन्दन् स्तव बलम् समायावी विष्णुः हरति भवदीयां वसुमतीं समायावी विष्णुः हरति भवदीयां वसुमतीं समायावी विष्णुः हरति भवदीयां वसुमतीं प्रभो कष्टं कष्टं किमिदमिति तेनाभिगदितः प्रभो कष्टं कष्टं किमिदमिति तेनाभिगदितः प्रभो कष्टं कष्टं किमिदमिति तेनाभिगदितः नदन् क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथो नदन् क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथो नदन् क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथो भवन्तं सम्प्रापत् धरणिधरम् उद्यन्तमुदकात् भवन्तं सम्प्रापत् धरणिधरम् उद्यन्तमुदकात् भवन्तं सम्प्रापत् धरणिधरम् उद्यन्तमुदकात् अहो आरण्योऽयं मृग इति असन्तं बहुतरैः अहो आरण्योऽयं मृग इति असन्तं बहुतरैः अहो आरण्योऽयं मृग इति असन्तं बहुतरैः दुरुक्तैर्विध्यन्तं दितिसुतम् अवज्ञाय भगवन् दुरुक्तैर्विध्यन्तं दितिसुतमवज्ञाय भगवन् दुरुक्तैर्विध्यन्तं दितिसुतम् अवज्ञाय भगवन् महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा पयोधौ आधाय प्रसभम् उदयुङ्क्था मृधविधौ पयोधौ आधाय प्रसभमुदयुङ्क्था मृधविधौ पयोधौ आधाय प्रसभमुदयुङ्क्था मृधविधौ गदापाणौ दैत्ये त्वमपि गृहीतोन्नतगदो गदापाणौ दैत्ये त्वमपि गृहीतोन्नतगदो गदापाणौ दैत्ये त्वमपि गृहीतोन्नतगदो नियुद्धेन क्रीडन् घटघटरवोद्घुष्टवियता नियुद्धेन क्रीडन् घटघटरवोद्घुष्टवियता नियुद्धेन क्रीडन् घटघटरवोद्घुष्टवियता रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्घे द्रुतममुं रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्घे द्रुतममुं रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्घे द्रुतममुं निरुन्ध्या सन्ध्यातः प्रथममिति धात्रा जगदिशे निरुन्ध्या सन्ध्यातः प्रथममिति
धात्रा जगदिशे निरुन्ध्याः सन्ध्यातः प्रथममिति धात्रा जगदिशे गदोन्मर्दे तस्मिन् तव खलु गदायां दिति भुवो गदोन्मर्दे तस्मिन् तव खलु गदायां दिति भुवो गदोन्मर्दे तस्मिन् तव खलु गदायां दिति भुवो गदाघातात् भूमौ झटिति पतितायाम् अहह भोः गदाघातात् भूमौ झटिति पतितायाम् अहह भोः गदाघातात् भूमौ झटिति पतितायाम् अहह भोः मृदुस्मेरास्यस्त्वं धनुजकुल निर्मूलनचणम् मृदुस्मेरास्यस्त्वं धनुजकुल निर्मूलनचणम् मृदुस्मेरास्यस्त्वं धनुजकुल निर्मूलनचणम् महाचक्रं स्मृत्वा करभुवि दधानो रुरुचिषे महाचक्रं स्मृत्वा करभुवि दधानो रुरुचिषे महाचक्रं स्मृत्वा करभुवि दधानो रुरुचिषे ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது அடுத்த 5 ஸ்லோகத்துக்கும் அர்த்தத்தை பார்ப்போம். இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இரண்யாக்ஷன் ராட்சசாளுக்கெல்லாம் மாயாஜாலம் பண்ண தெரியும். அதனால் எந்த பகவான்கிட்டயே மாயை இருக்கோ அந்த பகவான்கிட்டயே தன்னுடைய கைவரிசையை காட்டினானா, மாயாஜாலத்தை காட்டினானா. அதை சொல்கிறாள். ததசூலம் கால प्रतिमरुषि दैत्ये विसृजति त्वयि छिन्दत्येनत् करकलितचक्रप्रहरणात् समारुष्टो मुष्ट्या स खलु वितुदन् त्वां समतनोत् गलन् माये मायास्त्वयि किल जगन्मोहनकरीः. நீ எப்பேற்பட்டவன்? ஹே குருவாயூரப்பா, ஜெகன்மோகனகரீஹி, இந்த ஜெகத்து முழுகியும் மாயினால் மோகிக்க செய்கிறவன் நீ. அப்பேற்பட்ட உங்ககிட்டயே என்ன பண்ணான்? தன்னுடைய மாயாஜாலத்தை காமிச்சான். அவன் என்ன பண்ணான்? தத சூலம் கால பிரதிம ருஷி, கால பிரதிம ருஷி, யமதர்மராஜா மாதிரி கையில் சூலத்தை தூக்கின்னு வந்தான் அந்த இரண்யாக்ஷன். தைத்தியே விசிருஜதி, அதை எடுத்து உன் மேலே விட்டான். அந்த சூலத்தை எடுத்து துவயி சிந்ததி ஏனத்து துவயி சிந்ததி. அப்போ நீ என்ன பண்ண? உன்னுடைய கையில் என்ன வச்சுட்டுருக்க? கரகலித சக்கர பிரகரணாத்து, உன்னுடைய கையில் சக்கராயுதம் வச்சுட்டு இருந்தேன். அதனால் அந்த சக்கராயுதத்தை எடுத்து அவனை அடிக்கிறதுக்கு போனேன். அதுதான் சொல்கிறாளிங்க. தத சூலம் கால பிரதிமருஷி தைத்தியே விசிருஜதி त्वयि छिन्दति येनत् करकलितचक्र பிரகரணாத்து. அந்த இரண்யாக்ஷன் யமதர்மராஜா மாதிரி சூலத்தை எடுத்து உன் மேலே எரிஞ்சான். அப்பொழுது நீ அந்த சூலத்தை தவிடுபடியாக பண்ண. உன் கையில் இருக்கப்பட்ட சக்கராயுதத்தை கொண்டு அதை அப்படியே பவுடராக பண்ணிவிட்ட. சமாருஷ்டோ முஷ்டியா, அப்பொழுது அந்த கொடிய ராட்சசன் என்ன பண்ணான்? சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதுதன்னு துவாம் சமதனோத்து. அப்போ உன் மேலே தன்னுடைய கையினால் முஷ்டினால் பாக்ஸிங் பண்ண ஆரம்பித்தான், சண்டை போட ஆரம்பித்தான் உன்னோட கூட. ஏன்னா கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட. அதனால் அதை எடுத்துட்டு கையாலேயே சண்டை போடுவோன்னு முஷ்டியால் உங்களை அடிக்க வந்தான். சமாருஷ்டோ முஷ்டியா சகலு விதுதன்னு துவாம் சமதனோத்து கலன் மாயே மாயாஸ்துவை கில ஜெகன் மோகனகரீஹி. எப்பேற்பட்ட மாயா ஜாலத்தை ராட்சசால் பண்ணுறதெல்லாம் பண்ணி உங்களை மயக்கி எப்படியானா அடிக்கணுங்கிறதுக்காக பார்த்தான்.
அது உங்கள்கிட்ட செல்லுமா? நீங்களே மாயாவி, மாயையெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் உண்டாக்கிறீர்கள் மாயை, அதனால் அவனுடைய மாயை செல்லாது. ஆனால் மாயையினால் உங்களை அடக்கணும்னு பார்த்தான். பலவிதமான மாயாஜாலங்களை பண்ணாங்கிறாள் பட்டத்திரி. ததூலம் கால பிரதிமருஷி தைத்தியே விசிருஜதி त्वयि छिन्दत्येनत् करकलितचक्रप्रहरणात् समारुष्टो मुष्ट्या स खलु विदुतन् त्वां समतनोत् गलन्माये मायास्त्वयि किल ஜெகன்மோகனகரீஹ. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் பகவான் தன் கையாலேயே அவனை அடிச்சத்தை சொல்றாள் பட்டதிரி. பவச்சக்ர ஜோதிஷ்கணலவ நிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விததகன ரோஷாந்த மனசம் கரிஷ்டாபிஹி முஷ்டி பிரகிருதிபிஹி அபிக்னந்தமசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபதமூலே நிரவதீஹி. அவன் மாயாஜாலத்தெல்லாம் பண்ணி பார்த்தான்னு சுவாமி கிட்டக முதல்ல தன்னுடைய சூலத்தால் விட்டெறிஞ்சான். அப்பொழுது சுவாமி உடனே மனசால சக்கராயுதத்தை வரவழைச்சாள். அசுரன் என்ன நினச்சான்? சுவாமி கிட்டக்க ஒன்றும் ஆயுதம் இல்லைன்னு நினச்சான். அந்த சக்கராயுதத்தினால அந்த சூலத்தை தவிடுபடி பண்ணாள் சுவாமின்னு பார்த்தோம் முன்னாடி ஸ்லோகத்தில். அதன் பிறகு அவன் பல மாயா ஜாலங்கள் பண்ணி பலவிதமான ஆயுதங்களை உபயோகம் பண்ணான். சுவாமி கிட்ட ஆயுதம் இல்லைன்னுட்டு அப்பொழுது பகவானுடைய சக்கராயுதத்திலேருந்து வந்த பொறிகள் இருக்கே, அது இந்த மாயையெல்லாம் தவிடுபடி பண்ணித்தான். பவச்சக்ர ஜோதிஷ்கணலவ நிபாதேன விதுதே. லவனாள் அந்த சக்கராயுதத்திலேருந்து இருக்கப்பட்ட பொறிகள், அதனுடைய ஒரு திவலை, ஒரு லவம், அது போரும். ததோ மாயா சக்கரே விதத கன ரோஷாந்த மனசம். அந்த சக்கராயுதத்திலேருந்து வந்த ஒரு ஸ்மால் போர்ஷன், ஒரு சின்ன திவலையான பொறி இவனுடைய மாயா ஜாலத்தை எல்லாத்தையும் தவிடுபொடி பண்ணித்தான். உடனே அவனுக்கு கோபம் வந்ததுன்னாள். சேஷம் கோபேன பூரையேத்துன்னுட்டு ஒன்றும் பண்ணாதவனுக்கு, ஒன்றும் பண்ண முடியாதவனுக்கு கோபம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனால் விதத கன ரோஷாந்த மனசம், அவனுக்கு ஒரே கோபம் வந்தது. உடனே அவன் என்ன பண்ணான்? சுவாமியே அவனுடைய கைகள் ரெண்டும் ரொம்ப பெரிய கைகள். கரிஷ்டாபிஹி முஷ்டி பிரகிருதிபிஹி அபிக்னந்தமசுரம். இந்த அசுரம் என்ன பண்ணான்? சுவாமியே தன்னுடைய பெரிய முஷ்டினால் ஓங்கி அடிக்கிறதுக்கு போனான். அடித்தான் சுவாமியை கையால். அப்போ சுவாமி சொன்னாள், நீ என்னை கையால் அடிக்கிறே இல்லையா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னாள். கர அக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபதமூலே நிரவதீஹி. தன் முழு கையே சுவாமி உபயோகம் பண்ணலையாம். கராக்ரேன, அக்ரம்னா நுனின்னு அர்த்தம். தன்னுடைய கைகளினுடைய நுனி இருக்கு இல்லையா, விரல்களுடைய நுனி, அதாலேயே அவனை ஓங்கி குத்தினாள். எங்கேன்னாள்? சிரவண பதமூலே. அவன் காதுகளுக்கு அடியில், அந்த காதுகளுக்கு அடியில் வப்பையா நரம்பு போகிறது. அந்த காதுகளுக்கு அடியில் இருக்கப்பட்ட நரம்பு இருக்க, அதை பார்த்து ஓங்கி அடித்தார் சுவாமி தன்னுடைய கைகளினுடைய நுனியினாலேங்கிறார் பட்டதிரி. கர அக்ரேண ஸ்வேன ஸ்ரவண பதமூலே நிரவதீஹி. ஏ குருவாயூரப்பா, நீங்கள் அவனை வதம் பண்ணேளே. எப்படி வதம் பண்ணேள்? கையாலேயே வதம் பண்ணிவிட்டேள், ஒரு ஆயுதம் இல்லாமல். உங்களுடைய கைகளினுடைய நுனியினாலேயே அவனை வதம் பண்ணேளே நீங்கள் அப்படின்னு பிரசம்சி சொல்கிறாள் இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரி. பவச்சக்ர ஜோதிஷ்கணலவ நிபாதேன விதுதே ததோ மாயா சக்ரே விதத கன ரோஷாந்த மனசம் கரிஷ்டாபிஹி முஷ்டி பிரகிருதிபிஹி அபிக்னந்தமசுரம் கராக்ரேண ஸ்வேன ஸ்ரவணபதமூலே நிரவதீஹி.
அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம். மகாகாயசோயம் தவகர சரோஜ பிரமதிதः கலத்ரக்தோ வக்த்ராத் அபதத் ரிஷிபிः ஸ்லாகிதஹதிः ததா த்வாம் உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாः முனீந்திராः சாந்திராபிः ஸ்துதிபிரனுமன் அத்வரதனும். இந்த 8வது ஸ்லோகத்தில் பட்டத்திரி இந்த இரண்யாக்ஷனை சுவாமி தன் கைகளினுடைய நுனியினால வதம் பண்ணார்னு போன ஸ்லோகத்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அவன் கீழே அந்த அடிபட்டு கீழே விழுந்த வைபவத்தை சொல்கிறாள். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள். என்னென்னா, மகாகாயசோயம், அந்த ஹிரண்யாக்ஷன் இருக்கானே அவன் பெரிய சரீரத்தை பொருந்தியவன். அவனை தன்னுடைய கைகளினுடைய நுனியினால் அடித்தார்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்போ சொல்கிறாள், சுவாமிக்கு என்ன இருந்தாலும் அவன் பகவத் பார்ஷதன் இல்லையா, தன்கிட்ட இருந்தவன் இல்லையா அவன், அதனால் ஓங்கி அடிக்கப்படாதுங்கிறதுக்காக மிருதுவாக அடித்தார்னு சொல்லணுங்கிறதுக்காக உத்பிரேக்ஷையாக சொல்கிறாள். கர சரோஜ பிரமதிதா, கர சரோஜ பிரமதிதா, ரோஜாப்பூ மாதிரி தன்னுடைய கை அப்படி மிருதுவாக அடித்தாராம், வேகமாக அடிக்க வேண்டாம்ட்டு அப்படி சொல்கிறாள். கர சரோஜ பிரமதிதா, தாமரைப்பூ போன்ற கைகள், அதால் அடிச்சேங்கிறாள். ஏன்னா அவளை மிருதுவாக அடிச்சிருக்காள், தாமரைப்பூவால் அடித்தா வலிக்குமா, அதனால். மகாகாயசோயம் தவகர சரோஜ பிரமதிதா, உன்னுடைய தாமரை கையால் அடிபட்டு அந்த பெரிய சரீரத்தை உடையவன் அவன் கீழே விழுந்தான். அவன் விழத்தே என்ன ஆனா, ரத்தத்தை கக்கின்னு விழுந்தானான். கலந்திரக்தோ வக்ராத்து, அவனுடைய வக்ராத்து அவனுடைய முகத்திலேருந்து ரத்தம் பீரிட்டு நடிச்சுதான். கலந்திரக்தோ வக்ராத்து அபதத்து ரிஷிபிஹி ஸ்லாகிதஹதிஹி, நீ இரண்யாக்ஷனை வதம் பண்ணித்த பார்த்துவிட்டு, ஏன்னா தேவதைகள்லாம் அங்கே பார்க்கறதுக்கு வந்திருந்தாள்னு பார்த்தோம். அப்போது எல்லாரும் ஸ்லாகிதஹதிஹி, ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இந்த கொடிய அரக்கனை சுவாமி கொண்டு விட்டாளே, இனிமேல் நமக்கெல்லாம் யஜ்ஞங்கள் பண்ணுறதே யாரும் உபதிரவம் பண்ண மாட்டாளுங்கிற சந்தோஷத்தில் ரிஷிகளெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணாலாம். ததா த்வாம் உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாக, பிரமதபர வித்யோதி ஹிருதயாக, அவளுடைய இந்த முனீந்திராக, பெரிய முனிவர்களெல்லாம் ரொம்ப மனசில் சந்தோஷம் அடைஞ்சு, ஆஹா எந்த ஹிரண்யாக்ஷனை சுவாமி வதம் பண்ணிவிட்டாளேன்ட்டு சந்தோஷம் அடைஞ்சு அவனை ஸ்தோத்திரம் பண்ணாளே. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாள்? உன்னை யஜ்ஞ வராகமூர்த்தியாய் யஜ்ஞ ரூபமாக உன்னுடைய உடம்பு முழுக்க யஜ்ஞத்துக்குள்ளான வஸ்துக்கள்லாம் இருக்குங்கிறதாக நினச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணாள்ங்கிறாள். முனி இந்திராக சாந்திராபிஹி ஸ்துதிபிரனு வன்னு அத்வரதனும், உன்னை நமஸ்காரம் பண்ணாள், ஸ்தோத்திரம் பண்ணாள் அந்த ரிஷிகள் எல்லாம். அத்வரதனும், யஜ்ஞ ரூபனாக இருக்கப்பட்ட ஹே வராகமூர்த்தி, உன்னை ஹே குருவாயூரப்பா, நீ யஜ்ஞ வராகமூர்த்தியாக இருந்தியே, அதனால் எல்லா தேவதைகளும் அங்கே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணாள்ங்கிறதா இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். மகாகாயசோயம் தவகர சரோஜ பிரமதிதா கலத்ரக்தோ வக்த்ராத் அபதத்ருஷிபிஹி ஸ்லாகிதஹதிஹி ததா த்வாம் உத்தாம பிரமதபர வித்யோதி ஹிருதயாः முனீந்திராः சாந்திராபிஹி ஸ்துதிபிரனுவன் அத்வரதனும். ஒரு சக்தியான ஸ்லோகம் இது. அடுத்த ஸ்லோகம் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பட்டத்திரி சுவாமி யஜ்ஞ வராகமூர்த்தியே, வராகாவதாரம் பண்ண சுவாமியே, ஒவ்வொரு அவர் உடம்பில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கங்களும்
யஜ்ஞ ரூபமாக இருக்குது, யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணக்கூடிய சாமகிரிகளாகவும் இருக்குங்கிறதா சொல்கிறாள். இது சொல்கிற காரணம் என்னென்னா, சுவாமியை பார்க்குறத அவர் உடம்பு முழுக்க யஜ்ஞங்கிறதா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது மாத்திரம் இல்லை, யஜ்ஞங்கள்லாம் பண்ணுற பிராமணாள் யஜ்ஞம் பண்ணும் பொழுது அந்த பதார்த்தங்கள்லாம் சாதாரண உபகரணங்கள்னு நினைக்காமல் அதில் உபயோகம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவுமே சுவாமி ஸ்ரீமன் நாராயணனுங்கிறதாக நினச்சிக்கணுங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட சொல்கிறாள். இது இந்த ஸ்லோகம் त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणचक्षुषि घृतं चतुर्होतारो अङ्घ्रौ सृगपि वदने चोदरयिडा ग्रहा जिह्वायां ते परपुरुषकर्णे च चमसाः विभो सोमो वीत्यं वरदगलदेशे अप्युपसदः. त्वचीनक तोल्नु अर्थम, त्वकुना तोल्नु अर्थम, तोल्नु अर्थम. त्वचिच्छन्दो வேதங்கள் சொல்கிறத பல மந்திரங்கள் சொல்கிறோம், காயத்ரி ஆதி மந்திரங்கள் சொல்கிறோமே, ஒன்னொன்றுக்கும் ஒரு சந்தஸ் இருக்குது. சந்தஸ்னா மீட்டர். அப்படி பகவான் இருக்காரே, அவருடைய தோளில் காயத்ரி முதலான சந்தசுகளெல்லாம் பகவானுடைய தோளாம். அது சொன்னால் त्वचि छन्दो ரோமசு அப்பி குஷகணஹ. ரோமசு பகவான் யஜ்ஞ வராகமூர்த்தி சுவாமி, அவர் மேலெல்லாம் ரோமம் இருக்குது. மயிர்காம்புகள் எல்லாத்துலேயும் மயிர் இருக்குது, ரோமம் இருக்குது. அந்த ரோமங்கள் எல்லாம் என்னென்னால் குஷகணஹா அப்பி. குஷம்னா நாணல், இந்த ஆத்தங்கரையிலே நாணல் விளையும். ஆனால் எல்லா நாணலும் குஷம்னு சொல்கிறதில்ல. ஸ்பெஷலாக கங்கா தீரத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் மாத்திரம் விளையிற நாணல் இருக்கே, அதுக்கு தான் குஷம்னு பேர். ரொம்ப வசத்தியானது அது. தர்பை, அந்த குஷத்தை எடுத்து ஆசனமாக பண்ணி போட்டுப்பாள். எல்லா தர்பையும் ஆசனமாக பண்ணி போட்டுட்டா அது குஷ ஆசனம் ஆகாது. அது அனந்தராம தீட்சிதர் அவருடைய வியாக்கியானத்தில் அழகாக நாராயணிய வியாக்கியானத்தில் சொல்லியிருக்காள். எங்கெங்கெல்லாம் இந்த குஷங்கிறதான பேருடைய நாணல் எங்கே விளையிறதுங்கிறத தமிழ்நாட்டிலையும் வாஞ்சியம் இப்படி முதலான ஊர்களில் விளையிறது, காசியில் அது கங்கா தீரத்தில் அந்த நாணல் விளையிறது அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் போய் அந்த ஆசனம் வாங்கி அதில் உபயோகம் பண்ணலாம். அப்படி பகவானுடைய ரோமம் இருக்கே, ரோம கூப்பங்கள் இருக்கே, ரோம கூட்டங்கள் அதெல்லாம் குஷகணஹா. त्वचिच्छन्दो ரோமஸ்வபி குஷகணஹா சக்ஷுஷி கிருதம். அந்த யஜ்ஞ வராக சுவாமி வராகமூர்த்தியினுடைய கண்கள் இருக்கே, அதில் தான் கிருத்தம் நாள். கிருத்தம்னா நெய்யின்னு அர்த்தம். ஏன்னா யஜ்ஞத்துக்கு ஆகுதி பண்ணுறதுக்கு கிருத்தத்தால் தான் ஆகுதி பண்ணுவாள். அதனால் அந்த கிருத்தம்ங்கிறது சுவாமியினுடைய கண்களாம். சக்ஷுஷி கிருதம் சதுர்ஹோதாரோ அங்க்ரௌ. அங்கிரினா காலுன்னு அர்த்தம். இதில் அழகாக தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்காள். அங்கிரினா ஒரு கால், ஆனால் பகவானுக்கு 4 கால்கள் இருக்குது. அதனால் சதுர்ஹோதாரகா, இந்த 4 கால்கள் இருக்கே சுவாமியினுடைய கால்கள், இந்த 4 கால்கள்லேயும் 4 ஹோதாக்கள். ஒரு யாகம் பண்ணணும்னா அதுக்கு 4 ரித்விக்குகள் வேணுமாம். அத்வரியு, பிரம்மா, ஹோதா, உத்காத்தான்னு 4 பேர் ஒரு யாகம் பண்ணுறதுல இருப்பாள். இன்னென்ன பேர் தான் அந்தந்த டியூட்டி எடுத்துக்கலாம்னு சட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் யஜ்ஞம் பண்ண தெரிஞ்சவாளுக்கு தான் தெரியும். அது நான் சோமயாகம் பார்த்துருக்கேன். எனக்கு உபநயனம் பண்ணி வச்ச குரு சுந்தரேய தீட்சிதர்னுட்டு உடையாளூரில் இருந்தார். அவர் சோமயாகம் பண்ணியிருக்கார். அப்போது அந்த சோமயாகத்தில் நான் போய் பார்த்துருக்கேன். அப்போது அவங்க ஒவ்வொரு கிராமத்துலேருந்தும் ஸ்பெஷலாக இதுக்காக ஸ்ரீங்காலிபுரத்துலேருந்து ஐயா தீட்சிதர் இப்படி பெரிய மகான்கள்லாம் வருவாள். அவளுக்கு டியூட்டி கொடுத்துருப்பாள். அத்வரியோ இன்னார் இருக்கணும், பிரம்மா இன்னார் இருக்கணும், ஹோதா இன்னார் இருக்கணும், உத்காத்தா இன்னார் இருக்கணும்னு சொல்லுவாள்.
இதெல்லாம் இவாளுக்கெல்லாம் வேறு ரித்துக்கள்னு பேர். இந்த ரித்விக்கள் இருக்காளே அதான் சதுர்ஹோதாரஹா, சதுர்ஹோதாரோ அங்கிறௌ. அந்த யஜ்ஞ வராமூர்த்தியினுடைய 4 கால்கள் இருக்கே, அதான் இவாள்லாம் 4 பேர் நாள், 4 ரித்துக்கள் நாள். சுருகபி வதனே சோதரைடா. சுருக்கு சில யஜ்ஞ பாத்திரங்களை சொல்கிறாள். யஜ்ஞத்தும் போது யஜ்ஞம் பண்ணுறதே அதுக்கு பல உபகரணங்கள் இருக்கும், அதுக்கு பல விதமான ஷேப்ஸில் பாத்திரங்கள் இருக்கும். இப்போ நம்ம மாட்டில் இருக்கிறது இல்லையா, டவரா, டம்ளர், கப்பு, ஒன்றொன்றும் ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு ஷேப்லேயும் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கோம். எல்லாமே பாத்திரம்னு சொல்கிறது இல்லை. டவராங்கிறோம், இன்னொன்றுக்கு கப்புங்கிறோம், இன்னொன்றுக்கு டம்ளருங்கிறோம். ஏன் டம்ளருங்கிறோம், அது கீழே வச்சா டப்புன்னு விழுந்து விடுறது டம்பிள் பண்ணி. அப்படி யஜ்ஞத்தும் போது பண்ணுறதே சுருக்குன்னு ஒன்று, இடான்னு ஒன்று, இப்படி பலவிதமான பாத்திரங்கள் இருக்குது. அப்போது அந்த சுருக்குங்கிறது இருக்கே அது ஹோமத்துக்கான பாத்திரம். அது சுவாமியினுடைய சுருகபி வதனே, சுவாமியினுடைய வதனம் முகம் இருக்கே அதுதான் சுருக்காம். சோதரைடா, சுவாமியினுடைய உதரம் வயறு இருக்கே அது இடாங்கிற பாத்திரம். சதுர்ஹோதாரோ அங்கிறௌ சுருகபி வதனே சோதரைடா கிரஹா ஜிஹ்வாயாந்தே. கிரஹான்னு ஒரு பாத்திரம், உரல் மாதிரி இருக்குமா அந்த பாத்திரம். அந்த பாத்திரத்தில் தான் சோமலத்தைங்கிறத எடுத்து இடிப்பாள், இடித்து இந்த ரசத்தை எடுப்பாள். அதுக்காக உரல் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும், அதுக்கு கிரஹான்னு பேர். கிரஹா ஜிஹ்வாயாம், இந்த சுவாமியினுடைய நாக்கு அதுதான் கிரஹாங்கிற பாத்திரம். கிரஹா ஜிஹ்வாயாந்தே பரபுருஷ, ஹே பரபுருஷே பரம்பொருளே. கர்ணேச்ச சமசாஹா, உன்னுடைய காதுகள் இருக்கே அதுதான் சமசாங்கிற பாத்திரம். அது பெரிய தட்டு மாதிரி இருக்கும், அது யஜ்ஞத்தில் உபயோகம் பண்ணுவாள். கர்ணேச்ச சமசாஹா விபோ சோமோ வீத்தியம், சோமலத்தை இடித்து புழிஞ்சி ஷார அடுப்பாள். அது இந்த யஜ்ஞவராக மூர்த்தியினுடைய வீரியம், சீமன். அது பகவானே உன்னுடைய வீரியம் இருக்கே அதுதான் இந்த சோமா ஜூஸ். விபோ சோமோ வீரியம் வரத, ஹே வரத, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறே குருவாயூரப்பா. கலதேசே அப்பி உபசதா, கலதேசம் உன்னுடைய கழுத்து இருக்கே அங்கே தான் உபசதம். உபசதான்ட்டு அது ஒரு இஷ்டி, பல இஷ்டிகள் சேர்ந்தது அது. அந்த இஷ்டின்னா யஜ்ஞங்கள் மாதிரி பல இஷ்டிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் 40 சம்ஸ்காரம் பண்ணுறதே சில சம்ஸ்காரங்களுக்கு பேரெல்லாம் அதெல்லாம் இஷ்டின்னு பேர். அந்த யாகங்களுக்கெல்லாம் அதுக்கு பேர் உபசதஸ்னு ஒரு யாகம், யஜ்ஞங்கள். அது கலெக்டிவ் நவுன் அது. அப்படி கலதேசே அப்படி உபசதா, இப்படி உன்னுடைய உடம்பில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவமும் யஜ்ஞ ரூபம், யஜ்ஞத்துக்கு உபயோகம் பண்ணக்கூடிய உபகரணங்களாக இருக்குது அப்படிங்கிறதாக அந்த யஜ்ஞ வராமூர்த்தியை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து. துவச்சிச்சந்தோ ரோமஸ்வபி குஷகண சக்ஷுஷி கிருதம் சதுர்ஹோதாரோ அங்க்ரௌ சுருகபி வதனே சோதரயிடா கிரஹா ஜிஹ்வாயாந்தே பரபுருஷ கர்ணே சமசாஹ விபோ சோமோ வீத்யம் வரத கலதேசேபி உபசதா. இது 9வது ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சுவாமியே பிரார்த்திக்கிறாள். என் குருவாயூரப்பா, நீ என்னுடைய வாத்த ரோகம் மாத்திரமில்லை, எல்லா சகல ரோகத்தையும் நீ நிவர்த்தி பண்ணணும்னுங்கிறதா சொல்கிறாள். இந்த முனிவர்களெல்லாம் உன்னை இப்படி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளே, ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தியிருக்காள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். 10வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் அது. முனீந்திரைஹி இத்தியாதி ஸ்தவன முகரைஹி மோதிதமனாஹ மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன்னு.
ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தः சுகரசவிஹாரி மதுரிபோ நிருந்தியா ரோகம் மே சகலமபி வாதாலயபதே. ஹே குருவாயூரப்பா, ஒன்ன இந்த முனீந்திரைகி முனிவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலே, அதனால நீ சந்தோஷம் அடைஞ்சியே. முனீந்திரைகி இத்தியாதி ஸ்தவன முகரைகி, இப்பேற்பட்டவாறு உன்னை புகழ்ந்து நீ யஜ்ஞ ரூபங்கிறதாக புகழ்ந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணத்தனா கேட்டுவிட்டு மோதித மனா, ரொம்ப மனசு சந்தோஷப்பட்டு மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியாச்ச விலசன்னு, விலசன்னு தான் நீ பிரகாசிச்ச, ரொம்ப சந்தோஷமாக பிரகாசிச்ச. உன்னுடைய கீர்த்தியெல்லாம் நல்லா எல்லாத்தையும் கேட்டு பிரகாசிச்ச. மஹீயஸ்யா மூர்த்தியா, பெரிய மூர்த்தி நீ, பிரகாசத்தோடு இருந்த யஜ்ஞ வராக மூர்த்தியா நீ பிரகாசிச்ச. விமலதர கீர்த்தியாச்ச விலசன்னு, அப்படி பண்ணிவிட்டு திருப்பி நீ வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த. ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தா, உன்னுடைய அவதாரம் முடிஞ்ச உடனே ஹிரண்யாக்ஷனை கொன்னுபிட்டு நீ வராக மூர்த்தியாக இருந்தவர் திருப்பி வைகுண்டத்தில் நாராயணனா போய் சேர்ந்த. ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தா சுகரச விஹாரி மதுரிப்போ, ஹே மதுரிப்போ, மதுங்கிற அரக்கனை கொன்ற ஹே மகாவிஷ்ணு, ஹே நாராயணா, நீ திருப்பி வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தியே சந்தோஷமா. அப்படி சந்தோஷமா அங்கே நல்லா ரசிச்சு இருந்தார். சுகரச விஹாரி, நல்ல ரசத்தோடு கூட போகத்தை அனுபவிச்சுருக்கப்பட்ட ஹே மகாவிஷ்ணு, நீ என்ன தெரியுமா என்ன பண்ணணும்? நிருந்தியா ரோகம் மே, என் மேலே எவ்வளோ ரோகங்கள் இருக்கு, வாத ரோகம் மாத்திரம் இல்லை, இன்னும் எவ்வளோ ரோகங்கள் இருக்கு. சகலமபி, எல்லா ரோகத்தையும் நீ நிவர்த்தி பண்ணணும். வாதாலயபதே, ஹே குருவாயூரப்பான்னு கூப்பிட்டாள். இது 10வது ஸ்லோகம். இப்படி பட்டத்திலேயே உருக்கமாக வராமூர்த்தி அவதாரத்தை சொல்லி பகவானை பிரார்த்திக்கிறாள் நமக்காக. முனீந்திரைஹி இத்தியாதி ஸ்தவன முகரைஹி மோதிதமனாஹ மஹீயஸ்யா மூர்த்தியா விமலதர கீர்த்தியா ச விலசன்னு. ஸ்வதிஷ்ணியம் சம்பிராப்தः சுகரசவிஹாரி மதுரிபோ நிருந்தியா ரோகம் மே சகலமபி வாதாலயபதே. இப்பொழுது 6வது ஸ்லோகத்திலேருந்து 10வது ஸ்லோகம் மட்டும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ததசூலம் கால பிரதிமருஷி தைத்யே விசிருஜதி. ததசூலம் கால பிரதிமருஷி தைத்யே விசிருஜதி. ததசூலம் கால பிரதிமருஷி தைத்யே விசிருஜதி. त्वयि छिन्दत्येनत् करकलितचक्रप्रहरणात्. त्वयि छिन्दत्येनत् करकलितचक्रप्रहरणात्. त्वयि छिन्दत्येनत् करकलितचक्रप्रहरणात्. समारुष्टो मुष्ट्या सखलु वितुदन् त्वां समतनोत्. समारुष्टो मुष्ट्या सखलु वितुदन् त्वां समतनोत्. समारुष्टो मुष्ट्या सखलु वितुदन् त्वां समतनोत्. गलन्माये मायाः त्वयि किल जगन् मोहनकरीः. गलन्माये मायाः त्वयि किल जगन् मोहनकरीः. गलन्माये मायाः त्वयि किल जगन् मोहनकरीः. भवच्चक्रज्योतिष्कणलव निपातेन विधुते. भवच्चक्र ज्योतिष्कणलव निपातेन विधुते. भवच्चक्र ज्योतिष्कणलव
निपातेन विधुते ततो मायाचक्रे विततघन रोषान्धमनसम् ततो मायाचक्रे विततघन रोषान्धमनसम् ततो मायाचक्रे विततघन रोषान्धमनसम् गरिष्ठाभिः मुष्टि प्रकृतिभिः अभिघ्नन्तमसुरम् गरिष्ठाभिः मुष्टि प्रकृतिभिः अभिघ्नन्तमसुरम् गरिष्ठाभिः मुष्टि प्रकृतिभिः अभिघ्नन्तमसुरम् कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधीः कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधीः कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधीः महाकायः सोऽयं तव करसरोजप्रमथितो महाकायः सोऽयं तव करसरोजप्रमथितो महाकायः सोऽयं तव करसरोजप्रमथितो गलद् रक्तो वक्त्रात् अपतत् ऋषिभिः श्लाघितहतिः गलद्रक्तो वक्त्रादपतत् ऋषिभिः श्लाघितहतिः गलद्रक्तो वक्त्रादपतत् ऋषिभिः श्लाघितहतिः तदा त्वाम् उद्दाम प्रमदभर विद्योतिहृदया तदा त्वामुद्दाम प्रमदभर विद्योतिहृदया तदा त्वामुद्दाम प्रमदभर विद्योतिहृदया मुनीन्द्राः सान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् मुनीन्द्राः सान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् मुनीन्द्राः सान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम् त्वजिच्छन्दो रोमस्वपि कुशगणः चक्षुषि घृतम् त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणः चक्षुषि घृतम् त्वचिच्छन्दो रोमस्वपि कुशगणः चक्षुषि घृतम् चतुर्होतारो अङ्घ्रौ सृगपि वदने चोदरयिडा चतुर्होतारो अङ्घ्रौ सृगपि वदने चोदरयिडा चतुर्होतारो अङ्घ्रौ सृगपि वदने चोदरयिडा ग्रहाजिह्वायान्ते परपुरुष कर्णे च छमसाः ग्रहाजिह्वायान्ते परपुरुष कर्णे च चमसाः ग्रहाजिह्वायान्ते परपुरुष कर्णे च चमसाः विभो सोमो वीत्यं वरदगलदेशे अप्युपसदः विभो सोमो वीत्यं वरदगलदेशे अभ्युपसदः विभो सोमो वीत्यं वरदगलदेशे अप्युपसदः मुनीन्द्रैः इत्यादि स्तवनमुखरैः मोदितमनाः मुनीन्द्रैरित्यादि स्तवनमुखरैः मोदितमनाः मुनीन्द्रैरित्यादि स्तवनमुखरैः मोदितमनाः महीयस्या मूर्त्या विमलतरकीर्त्या च विलसन् महीयस्या मूर्त्या विमलतरकीर्त्या च विलसन् महीयस्या मूर्त्या विमलतरकीर्त्या च विलसन्
ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரசவிஹாரி மதுரிபோ. ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரசவிஹாரி மதுரிபோ. ஸ்வதிஷ்ண்யம் சம்பிராப்தः சுகரசவிஹாரி மதுரிபோ. நிருந்த்யாரோகம் மே சகலமபி வாதாலயபதே. நிருந்த்யாரோகம் மே சகலமபி வாதாலயபதே. ஸ்ரீஹரே நமः. ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே ஹிரண்யாக்ஷயுத்தவர்ணனம் நாம த்ரயோதசம் தசகம் சமாப்தம். ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது எல்லா ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரே நமः. அத த்ரயோதசம் தசகம் ஹிரண்யாக்ஷயுத்தவர்ணனம். ஹிரண்யாக்ஷம் தாவத் வரதபவதன்வேஷணபரம் சரந்தம் சாம்பர்த்தே பயசி நிஜஜங்கா பரிமிதே. பவத்பக்தோ கத்வா கபடபடுதீ நாரதமுனி शनैरूचे नन्दन् दनुजमपि निन्दन् स्तव बलम्. समायावी विष्णुः हरति भवदीयां वसुमतीं. प्रभो कष्टं कष्टं किमिदमिति तेनाभिगदितः. नदन् क्वासौ क्वासौ इति स मुनिना दर्शितपथो भवन्तं सम्प्रापत् धरणिधरम् उद्यन्तमुदकात्. अहो आरण्योऽयं मृग इति असन्तं बहुतरैः दुरुक्तैर्विद्यन्तं दितिसुतमवज्ञाय भगवन्. महीं दृष्ट्वा दंष्ट्रा शिरसि चकितां स्वेन महसा पयोधौ आधाय प्रसभमुदयुङ्क्था मृधविधौ. कदा पाणौ दैत्ये त्वमपि गृहीतोन्नतगदो नियुद्धेन क्रीडन् घटघटरवोद्घुष्टवियता. रणालोकौत्सुक्यान् मिलति सुरसङ्घे द्रुतममुम् निरुन्ध्याः सन्ध्यातः प्रथममिति धात्रा जगदिशे. गदोन्मर्दे तस्मिन् तव खलु गदायां दिति भुवो गदाघातात् भूमौ झटिति पतितायां हहः भोः. मृदुस्मेरास्यस्त्वं धनुजकुलनिर्मूलनचरणं महाचक्रं स्मृत्वा करभुवि दधानो रुरुचिषे. ततः शूलं काल प्रतिमरुषि दैत्ये विसृजति त्वयि छिन्दत्येन करकलितचक्रप्रहरणात्. समारुष्टो मुष्ट्या सखलु वितुदन् त्वां समतनोत् गलन्माये मायाः त्वयि किल जगन् मोहनकरीः. भवच्चक्रज्योतिष्कणलव निपातेन विधुते ततो मायाचक्रे विततघन रोषान्धमनसम्. गरिष्ठाभिः मुष्टि प्रकृतिभिः अभिघ्नन्तमसुरम् कराग्रेण स्वेन श्रवणपदमूले निरवधीः. महाकायः सोऽयं तव करसरोजप्रमथितो गलद्रक्तो वक्त्राद् अपतत् ऋषिभिः श्लाघितहतिः. तदा त्वामुद्दाम प्रमदभरविद्योतिहृदया मुनीन्द्राः सान्द्राभिः स्तुतिभिरनुवन् अध्वरतनुम्. त्वचिच्छन्दो रोम स्वपि कुशगणः चक्षुषि घृतम् चतुर्मोतारो अङ्घ्रौ सृगपि वदने
चोदरैडा ग्रहा जिह्वायान्ते परपुरुष कर्णे च चमसाः विभो सोमो वीत्यं वरदगलदेशे अप्युपसदः मुनीन्द्रैरित्यादि स्तवनमुखरैः मोदितमनाः महीयस्या मूर्त्या विमलतरकीर्त्या च विलसन् स्वधिष्ण्यं सम्प्राप्तः सुखरसविहारी मधुरिपो निरुन्ध्यारोगं मे सकलमपि वातालयपते। ओमिति श्रीमन्नारायणीये हिरण्याक्षयुद्धवर्णनं नाम त्रयोदशं दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथते पादमूलं. नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो कृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन. स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरये नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.